நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தமிழன் டிவியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு மக்கள் கடலோர பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் பிரதீப் ஜெயக்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காரு. பல்வேறு தகவல்கள், கடலோர மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி சலுகைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இப்படி பல விஷயங்களை நம்மளுடன் ஷேர் பண்ண வந்திருக்காரு. அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக அரசுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. அவரை நம்ம நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைப்போம். வணக்கம் பிரதீப் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி இப்போ கடலோர மாவட்டன்றது வந்து எப்படி சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு, அந்நிய செலவாணி பெரிய லெவலில் ஈட்டி தர்றது, பல்வேறு வகையில் இந்த கடலோர மக்களின் ஈடுபாடு வந்து அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய ஒரு பேக் பண்ணாக இருக்குது. இப்போ அங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள், அது ஒரு அமைப்போட தலைவராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் எதை பற்றி நீங்கள் இப்போ வந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்க? அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றியா, இல்லை என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப மீனவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வேதனை தான் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். ஏன்னா எந்த விதமான அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் வாக்குறுதி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. மொத்தம் 500 சில்லரை கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன். இல்லை, மீனவர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? மீனவர்களுக்கே குறைஞ்சது ஒரு 10-15 கிட்ட கொடுத்தாங்க. அதில் எவ்வளோ நிறைவேற? ஒரு சிலதை மட்டும் அந்த நமக்கு வந்து இந்த மாதம் மாதம் நாங்கள் பணம் கட்டுவோம், அதுக்காக சேமிப்பு கணக்கு இருக்குது, அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தாங்க. தடைக்காலம் இடைக்காலம் இது பண்ணுறது அதை மட்டும் உயர்த்தினாங்களே தவிர மற்றபடி அடிப்படையில் எதையுமே பண்ணல. குடியிருப்புலாம் கொடுத்துருக்காங்கல்ல, டீசல் மானியம் இப்போ இல்லைங்க, அதுக்கு காலங்காலம் அதிகமாக கொடுத்துருக்காங்கல்ல. காலங்காலம் இருந்த ஒரு சராசரியை விட லிட்டரு கொஞ்சம் ஏற்றிருக்காங்கல்ல. இல்லைங்க, நான் அதுதான் சொல்ல வரேங்கய்யா. எப்பயுமே வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த நம்ம டீசல் மானியம் ஏற்றுறது, நமக்கு எப்படின்னா தடைக்கால இடைக்காலம் ஏற்றுறது எங்களுடைய அது வந்து ஒரு வாக்குறுதி டக்குன்னு உயர்த்திடாதுங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணல இது வரைக்கும். எங்களுக்கு ஏதோ நாங்கள் வந்து மாற்றாந்தாய் பிள்ளைகளை போல் அந்த போக்கில் தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஏதோ அகதிகள் போல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய நிலையற்ற தன்மை தான் இப்போதைக்கு இருக்குது. அது இந்த அரசு வந்தனாலேயா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்கனாலேயுமா? இல்லை, முன்னாடி இருந்தவங்க வந்து எங்களை வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இருந்த அளவுக்கு நம்ம ஏன்னா தெரியும் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மீனவர் சமுதாயம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது இவங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன காரணம் தெரியல. 2 லட்சம் வீடு கட்டி தரேன்னாங்க. இது வரைக்கும் மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா பார்த்தா நொச்சிக்குப்பத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த கடற்கரை ஓரத்தில் ஃபுல்லாக யாருக்கும் கட்டி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, எண்ணூரில் கட்டி கொடுத்துருக்காங்க, காசிமேடில். அது காசிமேடில் கட்டி கொடுத்தாங்கன்னாக்க காசிமேடில் கொடுத்து தான் முன்னாடி இருந்தது தான், புதுப்பிச்சு தான் கொடுத்துருப்பாங்களே தவிர கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதே இடத்துல குடியிருப்பு வந்து கட்டித்தரேன்னு தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருவெட்டூரில் கட்டி கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரியாவே எடுத்துட்டாங்க. நல்ல தண்ணி ஓட குப்பம்ன்றத அந்த ஊரோட அடையாளத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த அடையாளமே ஒரு எப்படின்னா ஒரு விசாலமாக வாழ்ந்த அவங்கள ஒரு வத்திப்பட்டி மாதிரி ஒரு 8 மாடி குடியிருப்பில் உள்ளே அடிச்சிட்டாங்க. அதில் என்ன இருக்குது? அதில் இல்லை, எப்போதுமே அரசுக்கும் அரசு சார்ந்த சில திட்டங்களுக்கு தேவைப்படும் போது அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய 50 ஆண்டு 60 ஆண்டு 100 ஆண்டு வாழ்ந்தால் கூட அந்த அரசு அதை வந்து எடுத்துப்பாங்க. நாட் ஒன்லி திமுக, எந்த பேர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சட்டப்படியும் அவங்களுக்கு இருக்குது. அது எடுத்து கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அதை எடுப்பாங்க. ஏன்னா காசிமேடுன்ற ஒரு பெரிய ஏரியா, நீங்கள் சொன்ன நல்ல தண்ணி ஓடும் அந்த பக்கத்து எண்ணூர்லேருந்து வர குப்பங்கள் எல்லாமே மீனவர் குப்பங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் காசிமேடு பார்த்துருக்கிறேன். அவ்வளோ கடல் ஓரத்தில் வீடு இருந்தது. அந்த லாரிகள் போவதற்காக அந்த 0 கேட்டுக்கு வரணுன்றதுக்காக அதை வந்து பெரிய பல ஆண்டுகள் போராடி தான் அந்த இடத்தையே எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அவங்களுக்கு திருவத்தூர் பக்கம், எண்ணூர் பக்கம், புதுவனாரப்பேட்டை இந்த பக்கங்களில் வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடுகள், அந்த ஹவுசிங் போர்டு மாதிரி கட்டி கொடுத்தாங்க. இதையும் அவங்க வேணான்னு சொல்ல முடியாதுல்ல, வாழ்வாதாரத்துக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதாங்க. இப்போ நம்ம ஒரு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு உரிமை இருந்துச்சு. அந்த உரிமை பறிக்கப்பட்டு நம்ம என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு கீழே தானே இருக்க மாதிரி தானே ஆகி போகுதுங்க. அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட ஆமாம், அவன் மாற்று இடம் கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். அதுதாங்க நீங்கள் எதுக்காக எடுத்தீங்கன்னு தான் கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நல்ல தண்ணி ஓட குப்பம் எடுத்தாங்க, கவர்மெண்ட்டுக்கு வேணும்னு எடுத்தாங்க. என்ன காரணம்? ரோடு வேணும்னு எடுத்தாங்க, கரெக்டுங்களா? ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியோடைய நாங்கள் வாழ்ந்த பகுதி வந்து அந்த உளுந்து கம்பெனியோடைய பார்க் மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி அந்த ரோட்டுக்கு ஓட்டின மாதிரி ஒரு 40 அடி கிட்ட வந்து பார்க் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ பார்க் மாதிரி ஆக்குறது தான் கவர்மெண்ட்டோட வேலையா? அது 30 அடி 40 அடினா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் பார்க் ஆகியிருக்காங்க, மீதி இடம்லாம் ரோடு ஆல்ரெடி ரோடு இருந்தது தானே. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கட்டி கொடுத்துருக்கலாமே. ஒரு 2 லைன் இருந்ததுங்களா, 3 லைன் இருந்தால் 3 லைனில் ஒரு லைன் எடுத்துருங்க, மீதி இருக்கிற லைனில் ஒரு 1+1 அங்கேயே கட்டி கொடுத்துருக்கலாமே அழகா.
இப்போ திருவற்றூரில் போயிட்டு எல்லாம் நல்லா இருந்துறாங்களா? இல்லையே. இல்லை, நம்ம வாழ்ந்து பிறந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போனால் வாழ்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து சில அரசுக்கு தேவையான சில திட்டங்கள் அப்படின்னு வரும்போது உங்கள் இதுன்னு இல்லை, நாட் ஓன்லி மீனவர் சமுதாயம் இல்லை, எல்லா சமுதாயத்தினருக்கும் எல்லா பொதுமக்களுடைய இடமும் எங்கெங்கே வாழ்கிறவங்கள வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஸ்லம் ஓரத்தில் இருந்தவங்க, குடிசை போட்டு இருந்தவங்க எல்லாம் காலி பண்ணி கொண்டு போயிட்டு கண்ணகி நகர் அந்த பக்கம் கொண்டு போய் ஹவுசிங் போர்டு கிட்டத்தட்ட 1000 கணக்கில் கட்டியிருக்காங்க. அங்கே கொண்டு போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கே சேஃப்டி பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே கட்டி கொடுக்கறது வழக்கம், இது எப்போதுமே உள்ளது தான். இப்போ அதிமுக பீரியடில் கூட இந்த ரோடு போட்டதே அதிமுக பீரியடில் தான், திமுக பீரியடில் கிடையாது. அப்போ இதை எடுத்தது வந்து திமுக கவர்மெண்ட் இல்லை, அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது தான் இதை வந்து மத்திய அரசு திட்டம் அந்த ரோடு அதை வந்து எடுத்தாங்க. அப்போ அவள் எடுத்தது வந்து அதிமுக ஆட்சியில். நீங்கள் இப்போ வந்து திமுக சரியில்லைன்னு சொல்கிறதுல எந்த வித நியாயம் இல்லை? அதிமுக ஆட்சியில் இல்லை, எந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தாங்க ஒரு நவீன தீண்டாமை மாதிரி இப்போ உருவாக்கிட்டாங்க, அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அடித்தட்டு மக்கள் சொல்ல வரல, அடித்தட்டு மக்கள் ஏழைங்க வந்து சிட்டிக்குள்ளே இடம் கிடையாது. இருக்கிறவங்க இருக்காங்க. நான் சொல்ல வர்றது எப்படி சொல்ல வர்றதுன்னா, ஏழைகள் அடித்தட்டு மக்கள் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. சிட்டிக்குள்ளே நிறையா இன்னும் ஸ்லம் இருக்குது, நிறையா ஹவுசிங் போர்டு இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் எல்லா ஊர்லேயுமே ஹவுசிங் போர்டு இல்லாத ஊர் சிட்டியில் எங்கேயுமே கிடையாது. அண்ணா நகர்கிட்ட போனீங்கனாலும் அண்ணா நகர்லேருந்து கொஞ்சம் இன்டீரியல் போனீங்கன்னா அந்த மேம்பாலம் ஓரம் ஃபுல்லாக ஹவுசிங் போர்டு தான். அப்போ சைதாப்பேட்டை போனீங்கன்னா ஹவுசிங் போர்டு தான். எல்லா இடத்துலையுமே இருக்குது ஹவுசிங் போர்டு. ஹவுசிங் போர்டு இல்லாத ஊரே கிடையாது. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இங்கேருந்து எடுக்கும்போது சிட்டிக்குள்ளே அவங்களுக்கு உண்டான இடங்கள் கட்டமைப்பு இல்லைன்றனால ஒரு தூரத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இடமே கொடுக்காம விட்டதுக்கு விடாமல் ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வந்தேனே தவிர, நான் அதை வந்து இவங்களுக்கு சிட்டியில் வாழ்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்ல. இருக்குது. இப்போ வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூலக்குத்தலும் ஒரு சுடுகாடு, கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் ஏக்கர் அந்த இடம். அந்த சுடுகாட்டில் ஒரு பகுதியை வந்து க்ளீன் பண்ணி அங்கே ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கட்டி அதிமுக பீரியடில் வீடு கட்டி ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்தாரு. அப்போ எங்கெங்கெல்லாம் அதுவும் ஒரு ஒரு பரபரப்பான ஒரு இடம் தான், வண்ணாரப்பேட்டை பிரிட்ஜி கிட்ட தான். அப்போ சிட்டிக்குள்ளே இருக்குல்ல, அவங்க வாழக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதே தான் திருவத்தூரில் எடுத்துக்கிட்டாலும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதன் அருகவே இவங்களுக்கு உண்டான குடியிருப்பு இருக்குது. இப்போ அதுதாங்க ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தானே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ என்னன்னாக்கா, இப்போ சிட்டிக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வேணால் போயிட்டு இருக்கலாம். எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா அதுவும் வந்து மனவேதனையோடு தான் போவாங்கன்னு வச்சுங்க. ஒரு இடத்துல வாழ்ந்துட்டாங்கனாக்கா மனவேதனையோட போகும். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் தொழில் ரீதியான அந்த வாழ்வாதார அடிப்படையில் எப்படின்னா கடலை சார்ந்து தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போட்டு பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இந்த முயற்சி ஏன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியல, நீலக்குடி திட்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ ஜஸ்ட் இப்போது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வேகமாக ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, இங்கே உங்கள் குடியிருப்பு பகுதியில் வராது, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலலாம் வராது அப்படின்னாங்க. மெரினா பீச் வந்து தொழில் செய்யாத இடமா? அயோத்திக்குப்பம், திருவல்லிக்கேணி, மாட்டாங்குப்பம், இந்த ஊர்லாம் அங்கே தான் தொழில் செய்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து நீலக்கொடியை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா, நீலக்கொடி திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எப்படி அங்கே வலை வச்சு எப்படி பிழைக்க முடியும், எப்படி ஒரு ஃப்ரீயாக போக முடியும், எப்படி வர முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், ஏழைகள் திட்டத்தினால என்னென்ன பாதிப்பு வரும்? நிறைய பாதிப்பு வருங்க. இப்போது மாற்று தொழில் மாதிரி இருக்குது. இப்போது கடல் வளம் வந்து குறைஞ்சிச்சு. கடல் வளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படின்னா, ஒரு பக்கம் 2 பக்கம் பார்த்தா ஆர்பர் விரிவாக்கம் பண்ண கடல் உள்ளே வரும். ஒன்று கழிவு நீர்கள், ரசாயன கழிவுகள் எல்லாம் கடலில் தான் போகுது. நீங்கள் உதாரணத்துக்கு மழை நீரை சேகரிக்கிறதுக்கு இல்லாமல் எல்லா தண்ணியும் உள்ளே தான் விடுறீங்க. கடலில் தான் இப்போ தண்ணி நிற்காத காரணமே கடல் எடுத்தாலே கடலில் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்துற மாதிரி பண்ணி எப்போதுமே கடலில் தானே அதிகமான நீர்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே கடலில் தானே கொண்டு போய் விடுறாங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லையா, எப்போதுமே உள்ளது. அப்படி இல்லைங்க, அது தப்புங்க. கடல்லே எல்லா மழை நீரை கடல்லே போயிடுச்சுனாக்கா, நீங்கள் வடிகால் அமைச்சு மழை நீர் எல்லாமே கடல்லே போச்சுன்னா அப்போ நிலத்தடி நீர் எப்படி இதுவாகும்? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ ஓவர்ஃப்ளோ மதுராந்தகம் ஏரியா இருக்கட்டும், போரூர் ஏரியா இருக்கட்டும், இப்போ வந்து மழை பெஞ்சு அது நிரம்பி வழியும் பொழுது தேவையான நீருக்கு மேலே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை கடலுக்கு தான் அனுப்புவாங்க. இது இன்றைக்கி நேற்று உள்ள விஷயங்கள் கிடையாது. இப்போ சென்னையே மூழ்கும் போது ஒரு டைமில் 2 வாட்டி 2015 வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கடலில் தான் விட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்கிற தண்ணி சிட்டிக்குள்ளே வந்து பயன்படுறது ரொம்ப கஷ்டம். பயன்படுறதுனா போரூர் ஏரி, மதுராந்தகம் ஏரி, அதுக்கான கொள்ளளவு உள்ள தண்ணி நிறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு மேலே உள்ள தண்ணியை அவங்க ஆட்டோமேட்டிக்காக கடலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. புழல் ஏரியா இருக்கட்டும், இப்போ சென்னையை சுற்றி இருக்கிற அத்திவாசி, அதாவது அந்த மக்களுக்கான குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகள் இதுதான். மதுராந்தகம், செங்கல்பட்டு ஏரி, போரூர் ஏரி, புழல் ஏரி, இதுதான் சுற்றி இருக்கிறது.
இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிறையும் பொழுது மீதி தண்ணி உபரி நீர்களை வெளியேற்றுவது வழக்கம். அந்த வெளியூர் பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்டூர் அந்த மாதிரி டேம் உள்ள ஏரியாலாம் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து அந்த தண்ணியை சேமித்து வைப்பாங்க அந்த டேமில். இங்கே வந்து சேமிக்கும் பொழுது என்ன ஆகுனா ஒரு லிமிட்டு தாண்டும் போது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி ரோட்டுக்கு வரும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது, ஒரு பறந்து விரிந்த ஒரு ஏரியா இருக்கும் வெளியூர்லலாம். அதனால் அது அங்கே சாத்தியம். அங்கேயுமே கூட சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா சீர்காழி சிதம்பரம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த இதில் வந்து தண்ணீரை சேமிப்பாங்க சீர்காழியில். அது நல்ல ஏரி, டக்குன்னு நினைவில் இல்லை. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதை திறந்து விட்டாங்கன்னா அப்படியே கடலுக்கு போயிடும். சீர்காழிலேருந்து பக்கத்தில் கடல். காவிரி நீர்லாம் மேக்ஸிமம் அங்கே போகிறது நான் பார்த்துருக்கோம், நம்மளை எழுதியிருக்கிறோம். அதனால சொல்கிறேன், அப்போ அந்த தண்ணி திறந்து விடுறது என்பது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, அது பல ஆண்டுகளாக இல்லைங்க. அது நான் வந்து அந்த மாதிரி அந்த டேம்லேருந்து உபரி நீர் போகிறத பற்றி நான் பேசலை. அது நீங்கள் விடலாம், அது நான் தப்பாக சொல்லவே இல்லை. நார்மலான ஒரு 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 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி கூட கடலில் போகிற மாதிரி தான் நீங்கள் கட்டமைப்பு உருவாக்குறீங்கன்னு கேட்குறேன். ஒரு ஒரு பெரும் அளவில் ஒரு 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 9 புள்ளி அந்த மாதிரி வந்துடுச்சு, இல்லை 10க்கு மேலே போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக பாதிப்பு தான் வரும். நான் இப்போ தாண்டிட்டாலே சென்னை இப்போ பேஞ்சதெல்லாம் ஒரு மழையே இல்லைங்களே. இப்போ பேஞ்சது ஒரு மழையே இல்லை. இந்த மழை நீரை இப்போ எங்கள் திருவாரூர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபடை கோயில் ஒன்று இருக்குது. அந்த அறுபடை கோயில் அண்டை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஓரளவுக்கு நிற்கும், தேங்கும், அந்த ஊரும் நல்லா. இப்போ அந்த ஊற வேலையே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கடலுக்கு பாதை கட்டி விட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்களுக்கு கடல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு எங்கே நீங்கள் நோண்டினாலும் உப்பு நீர் தான் வரும். கடல்லேருந்து ஒரு 1000 மீட்டர்லேருந்து 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் நிலத்தடி நீர் நீங்கள் எவ்வளோ போர் போட்டாலும் உப்பு நீர் தான் வரும். அது கொஞ்சம் தூரம் தள்ளி வரும்போது தான் நம்ம நிலத்தடி நீர் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியாது ஒன்று இல்லை. அப்படி இல்லைங்கய்யா, நம்ம கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 அடியிலே நல்ல தண்ணி தான் வரும். எந்த எந்த நம்ம திருவான்மையூர்லேயே முன்னாடி. ஆமாம், அது எப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி மாறிச்சு எப்படின்னாக்கா சுனாமிக்கு முன்னாடி மாறிடுச்சு. நம்ம இடத்துல வந்து துவர்ப்பு மாதிரி வந்துடுச்சு. ஆனால் சுனாமிக்கு பிறகு தண்ணி மாறிடுச்சு. அது இல்லாமல் ஜெயலலிதா அம்மாவுடைய ஒரு திட்டம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, மழைநீர் சேகரிப்பு கட்டாயமாக வைக்கணும். அதை இவங்க அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இல்லை, கடைப்பிடிக்க வேண்டியது மக்கள் தான், அரசு அது நம்ம. ஐயா அப்படி கிடையாதுங்க, மக்கள் வந்து வீட்டு வாசலில் நான் மழை நீர் தொட்டு கால் செப்டிக் டேங்க் கட்டுறேன்னா அதை நான் கெட்டி கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான். நான் அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்ன பண்ண முடியும்? அதுதாங்கய்யா, அதுதான் அரசுடைய கடமை. அதுதான் அப்போ முன்னாடி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா மட்டும் அதை கரெக்டாக பார்க்க வச்சாங்க. ஆரம்பிக்கும் வீடு வீடாக கூழாங்கல் போட்டிருக்காங்களா, சும்மா சாதாரணமாக ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறாங்களா, களிமண்ணை கொட்டிக்கிறாங்களா, சிமெண்ட்டை போட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்களா, இதெல்லாம் செக் பண்ண வச்சாங்களே. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யும் பொழுது பண்ண வச்சது தான். அதுக்கப்புறம் பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா அப்போ ஃபைன்லாம் போட்டாங்க ஒரு சில இதுக்கெல்லாம். இப்போவுமே நிறைய மழைநீர் வாரிகாலாம் வந்து வீடு வீடாக வந்து பார்த்தாங்க மாநகராட்சி. இப்போ இருக்கிற மழைநீர் வடிகால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பீச்சுக்கு போகிறது தான் எல்லா மழைநீர் வடிகால்களும். அதனால் வந்து பீச்சுக்குன்றது அதான் நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு. இப்போ வந்து நிலத்தடி நீரோட தன்மை அப்படின்னு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 நாள் மழை பெஞ்சு ஒரு இடத்துல தண்ணி நின்றாலே மேக்ஸிமம் நிலத்தடி நீருக்கு உண்டான அந்த தண்ணீர் அதில் போயிடும். இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த மாதிரி கழிவுகள்லாம் இந்த ட்ரைனேஜில் போய் அடைச்சிக்கிறனால இந்த தண்ணிங்க வந்து ரோட்லேயே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த தண்ணிங்க வந்து ஓடுறது ஃப்ரீயாக இருக்கும்போது நேராக எங்கே போனால் பக்கிங்கம் கால்வாய் போவோம், நம்ம கூவாறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் போய் சேரும். அதில் சேர்றது அந்த இது வந்து கிட்டத்தட்ட சென்னை சிட்டியை சுற்றி இருக்கிற ஒரு கால்வாய் வந்து ஏரி வந்து அதுதான். அப்போ எங்கே சுற்றினாலும் அது எங்கே போவோம்னா அப்படியே நேப்பியார் பிரிட்ஜ் உள்ள பூந்து ஒன்று கடலுக்கு போகும். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணூர் வழியாக ஒன்று போகும். உங்கள் சைடில் அப்படியே தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவளத்துலேருந்து போகும். அப்போ சென்னை சிட்டி அண்டு நியர்பை இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6-7 வகைகளில் இந்த தண்ணீர்கள்லாம் அந்த பக்கிங்கம் கால்வாயில் வர்றதெல்லாம் கடலுக்கு போகிறதுக்கான வழிவகை பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து ஒரு காலத்தில் இந்த பக்கிங்கம் கால்வாய் வந்து கேரளாவில் போகிற மாதிரி போட்டில் போன ஏரியா. இன்றைக்கி அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு 2 காரணம். ஒன்று பாப்புலேஷன் அதிகமாகி போனது ஒன்று, கரெக்டான மெயின்டெனன்ஸ் இல்லாதது ஒன்று, அதை ப்ராப்பராக யாரும் அதை நடைமுறைப்படுத்தலைன்றது ஒன்று. 2வது எல்லா வீடுடைய ட்ரைனேஜையுமே கொண்டு வந்து பக்கிங்கம் கால்வாயில் விட்டாங்க. அப்போ எல்லா ட்ரைனேஜையும் அந்த கழிவுகள் வர ஆரம்பிக்க என்னாச்சுன்னா அது ஒரு ஏரியா இருந்தது கால்வாய் ஆகிப்போச்சு. இப்போ அதே மாதிரி நீங்கள் கோவலம் போகும்போது நான் அந்த மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை இப்போது ஒரு வாரமாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நீர்நிலைகளில் வந்து மீனவர்லாம் வந்து மீன் பிடிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து 2 தொழில் மாதிரி கடல் தொழிலும் பண்ணுவாங்க, அந்த கூவம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க தொழில் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடாது, அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி பண்ணுறாங்க. எதனால் அப்படி பண்ணுறாங்க? அது எதனாலனா அந்த அரசா இல்லை தனியாரா
அதை வந்து தெளிவுபடுத்துறது கிடையாது. வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி தான் போகிறாங்க தவிர அந்த நீங்கள் ஒரு அமைப்பு வச்சிருக்கும் போது உங்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் ஒரு திரட்டி இன்னான்னு போய் கேட்கலாமே, எதுக்காக நீங்கள் எங்களை வந்து பிடிக்க விட இப்போ மாட்டீங்க? வந்து நீலக்கொடிக்கே நாங்கள் கேட்டோம். நீலக்கொடிக்கே கேட்டு ஒரு மறைமுகமாக ஒரு வார்த்தை என்னன்னாக்கா நிறுத்திட்டோம், ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம், அதுவும் அண்ணா சமாதி, அதான் ஐயா எம்ஜிஆர் ஐயா சமாதிக்கு பின்னாடி பக்கம் பண்ண போகிறோம், அதோட நாங்கள் நிறுத்திக்கிறோம், மீதி வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நொச்சிக்குப்பத்துக்கிட்ட வந்து போட்டாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபைட் பண்ணும்போது நொச்சிக்குப்பத்தில் இல்லைங்க, நாங்கள் அந்த சைடு தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டு ஒரு நீலக்குடி கான்செப்ட் சொல்கிறீங்களா, அதில் என்னென்ன கொண்டு வராங்க? அதில் என்னென்ன கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டால் போடுவாங்க ஃபுல்லாக. அதில் வந்து ரிஸ்ட்ரிக்டட் மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னாக்கா ஒரு டைமிங் மாதிரி போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் உள்ளே போகும்போதும் பணம் வசூல் பண்ணுவாங்க. அது 40, இப்போ கோவளத்தில் பண்ணிட்டாங்க, 38 ரூபா 40 ரூபாய் ஏதோ வசூல் பண்ணுறாங்க. கோவளத்தில் போட்டாங்க. அது பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல கரெக்டாக? கோவளம் கரெக்டாக நம்ம எங்கள் ஃபிஷர்மேன் ஏரியாவுக்கு முன்னாடி நம்ம பெருவலை போட்ட இடம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல இப்போ நாங்கள் பெருவலை போட முடியாது. முன்னாடிலாம் ஒரு 8 பாடு 10 பாடு அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு இடத்துலையும் போட முடியாது. எங்கள் ஆளுங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த நாள்லலாம் போடுவாங்க அந்த பெருவலை. அது போட முடியாத இடத்த வந்து ஆக்கிரமிப்பு மாதிரி பண்ணிட்டாங்க கார்பரேஷன். அவ்வளோ இந்த இடம் வந்து எப்படி சொல்கிறதுனா எப்படின்னா சுற்றுலாத்துறை மாதிரி ஆகிட்டாங்க. அதில் என்ன வருவாய் ஏற்படுத்தி இருக்காங்க. அரசுக்கு வருவாய் ஏற்படுத்திட்டாங்க. சரிங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது இல்லைங்களா? இப்போது மாற்றுத் தொழில் மாதிரி தான் எங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஸ்டால் போட்டதுக்கு அவங்க 5 லட்சம் கொடுத்தா ஸ்டால் கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது உங்களுக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் உங்களுக்கு வந்து நிறையா ஹைடெக்கான மீன் அங்காடிலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு அதே இடத்துலையே இடிச்சிட்டு அதே இடத்துல கட்டி அவங்கள திரும்பி அங்கேயே தான் குடி அமர்த்திருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இப்படியும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. கரெக்ட் இல்லைங்கய்யா? நம்ம இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஏற்கனவே பேசியாச்சு. அந்த மீன் மார்க்கெட் உள்ள எங்கள் ஆளுங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக முழு மனசோட முழு திருப்தியோட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வியாபாரம். இப்போ ரோட்டில் வைக்கிறது அது தப்பு இல்லையா? இயற்கை அது முதல்ல ரோடே கிடையாதுங்க. அது சர்வீஸ் ரோடு தானே? கிடையாது, சர்வீஸ் ரோடே கிடையாது முதல்ல. அது வந்து எங்களுடைய பயன்பாட்டு ரோடு மட்டும்தான் அது. அதை வந்து ஏன்னா இப்போ சிஆர்எஸ்எட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு சாலை அமைக்கவே கூடாது. ஆனால் அந்த இடத்துல வந்து சட்டம் வந்து நெளிஞ்சு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்றான்னு வச்சுங்க. இதே எங்கள் ஊருக்குள்ளே ஒரு ரோடு போடணுன்னா போட மாட்டுறாங்க. எங்கள் ஊருக்குள்ளே அந்த ஏரியா எப்படி ஆகிப்போச்சுன்னா உங்களுக்கு விவிஐபிகளோட ட்ராவலுக்கு முக்கிய பங்கான ரோடு ஆகிப்போச்சு. சரிங்கய்யா. அதனால வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். சரிங்க, நான் ஒன்று சொல்லலாங்க ஐயா. சொல்லுங்கள். இப்போ வந்து கடலுடைய மட்டம் வந்து உயருது, பனிமலை உருகுது, உலக வெப்பமயமானதுனால கடற்கரை வந்து எப்படின்னா கடலுடைய பூமியை விட அதோடைய இது சொல்லிட்டு இருக்காங்க. உயர்ந்துச்சு கொஞ்சம் கிட்டவும் வந்துச்சுன்னு வச்சுங்க. இந்த ரோடு எவ்வளோ நாள் தாங்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் தாங்குன்றது அப்படி பார்த்தா எங்கேயுமே யாருமே வாழ முடியாது. அது கிடையாதுங்க, நாங்கள் வாழ்ந்துன்னு தான் இருப்போம். சுனாமி வரும்போதே நாங்கள் பயப்படலையே. சுனாமி வந்த பிறகு கூட நாங்கள் அங்கே தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். யாராவது ஒரு மீனவருக்கு வந்து மாற்று இடம் கொடுத்தோன்னு சொல்லுங்கள், இல்லை நாங்கள் போகணுன்னு சொல்லுங்களேன். போக மாட்டோம். ஏன்னா இயற்கையோட எங்கள் தாயோடைய மண்ணில் நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கிறோம். இன்றைக்கி கூட அதிகாரிங்க வந்து ஒரு சட்டத்தில் அரசியல் அதான் எப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே இருக்கிறத கூட மறைக்கிறாங்க. மீனவர்களுக்கு வந்து வாழ்வதற்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி தரணும், இதுதான் சட்டமே சொல்லுது. ஆனால் எங்களுக்கு வந்து ஈபி தரமாட்டுறாங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா ஈபி தரமாட்டுறாங்க. வீடு கட்டினா நம்ம மின்சாரத்துறை தான் சொல்கிறேன். அது என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்டனை வந்து பட்டா கிடையாது, உங்களுக்கு வந்து முன்னாடி ஆவணம் கொடுங்கன்றாங்க. எங்கள் மீனவர்களுக்கு எந்த ஆவணம் இருக்குது? எங்கள் ஊரை பொறுத்த வரைக்குமே ஒரு 70 பேருக்கு பட்டா இருக்கும். மீது எல்லாரும் அனுபவத்தில் தான் இருக்கும், இன்றைக்கி வரைக்கும் அனுபவத்தில் தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல வீடு எரிஞ்சு ஒரு 340-350 வீடுகிட்ட எரிஞ்சுது 2010. இன்றைக்கி வரைக்கும் கட்டித்தராரு ஐயா. முதல்வர் ஐயா தான் அப்போ வந்து துணை முதல்வராக இருந்தார். இப்போ முதல்வர் ஐயா அப்போ துணை முதல்வராக இருந்தார். இடையில 10 ஆண்டுகள் அம்மா ஆச்சிருந்தாங்க. அப்போ நாங்களாம் முயற்சி பண்ணிட்டு தானே இருந்தோம். அப்பவும் கட்டி தரல. இது என்னன்னாக்கா அவர் சொல்லியாச்சுன்றதுனால அவங்க வந்து மேம்போக்காக விட்டாங்க. அப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சினால உங்களுக்கு எங்களை வந்து ஒரு வாக்கு வங்கி மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தலை. சும்மா ஏதோ அந்த நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் மாற்றிட்டோம், 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் மாற்றிட்டோம்.
இதை வந்து பஸ் கட்டணம்லாம் ஃப்ரீ பண்ணாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆசை தானே தவிர மற்றபடி எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் நாங்கள் அப்படியே தான் இருக்கோம், அதே இடத்துல தான் ஏன்னா இருக்கோம். நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய பங்கு வந்து பெரிய லெவலில் இருக்குது. அதாவது அந்நிய சலாவணி இதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு சில ஊர்களில் வந்து டிசைட் அத்தாரிட்டியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பல்வேறு அமைப்புகளாக பிரிஞ்சிருக்கிறத விட எல்லாரும் சேர்ந்து ஒரே அமைப்பாக இருந்து நீங்கள் போராடினீங்கன்னா உங்களுடைய போராட்டங்கள் சீக்கிரமாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஏன் பல்வேறு அமைப்புகளாக பல்வேறு தலைவர்களாக பிரிஞ்சிருக்கீங்க? இப்போ இந்த சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழவேற்காட்டில் ஒரு அமைப்பு இருக்கும், காசிமேரில், திருவத்தூரில், எண்ணூரில், இப்போ நீங்கள் திருவான்மையூர் அப்படியே போனோம்னா இந்த பக்கம் ஈசிஆர் ஃபுல்லாக, பாண்டிச்சேரி, எல்லா மாவட்டமும் சொல்கிறேன் நான். நீங்கள் சொல்கிறது கருதாங்க. கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டால் மீனவர்களுடைய டாமினேஷன் ரொம்ப அதிகம். இப்போ கன்னியாகுமரிலாம் டிசைட் அத்தாரிட்டி நீங்கள் தான். அங்கே இருக்கிற ஒரு 10-12 எம்எல்ஏ தொகுதியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய பங்கு வந்து உங்களுக்கு இருக்குது. புதுக்கோட்டையில் எடுத்துக்கலாம், ராமேஸ்வரம் எடுத்துக்கலாம். மீனவர்கள் வாழும் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே வந்து பெரிய லெவலில் உங்களுக்கான அங்கீகாரங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ நீங்கள் திருவான்மையூர்னு சொல்லும் போது கூட நீங்கள் திருவான்மையூரில் வந்து இப்போ இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது நீங்கள் இதை டைட்டாக நீங்கள் கேட்கலாம். அதுதாங்க ஏன் இப்போது அரசியல் ரீதியாக நம்ம வந்து பிளவுபட்டு தான் இருக்கோம். இப்போ இதே வந்து திமுக அதிமுக எடுத்துங்க. அதிமுக ஒரு திட்டமே எடுத்துகிட்டு வந்தாலும் எங்களுக்கு எதிரான திட்டமாக இருந்தால் கூட அந்த அதிமுக காரங்க வந்து கவனம் தான் இருந்துருவாங்க. திமுகவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த நீலக்கொடி பிரச்சனை கூட ஒரு சிலர்கிட்ட நாங்கள் போய் பேசும்போது இருக்கட்டும், அது ஓரமாக தானே பண்ணிருக்கிறாங்க, அது நமக்கு என்ன பிரச்சனை, அவர் பெரியவர் சொல்லிட்டார் எங்ககிட்ட அப்படின்றாங்க. அப்போது அங்கே அந்த புரிதல் கிடையாது. இன்னைக்கு நம்ம போயிட்டோம், இன்னைக்கு நம்ம தலைமுறை முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் தலைமுறை அங்கே நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்றது கேள்விக்குறியாக தானே ஆகுது. இப்போ பணம் படுத்துறையெல்லாம் உள்ளே வராங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு எங்ககிட்ட தான் கேட்பாங்களே, நாங்கள் இங்கே ஒரு இது மாதிரி கட்டிக்கிறேங்க, ஸ்கூல் கட்டுற மாதிரி இருக்குது, இந்த இடம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து கல்விக்கான தேவைகள்லாம் பண்ணித்தரோம், கோவிலுக்கு எதுனா நாங்கள் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஆசை காட்டி ஒரு பல கிரவுண்டில் எடுத்துக்குவாங்கன்னு வச்சுங்க. அவங்க முடிஞ்ச பிறகு பார்த்தா நாங்கள் அசிங்கமாக இருப்போம் அவங்களுக்கு. அவங்க வீடுலாம் நல்லா கட்டி முடிச்சுட்டு நல்லா பார்க்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கும், கரண்ட்டு கிடைக்கும், ட்ரைனேஜ் வசதி கிடைக்கும், எல்லா சலுகையும் அவங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட்லேருந்து. ஆனால் மீனவர்னு போய் கேட்டால் கிடைக்காது. மீனவர்னு போய் கேட்டால் கிடைக்காது. அவங்க முடிச்சிட்ட பிறகு அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுவாங்க, இவங்க வந்து குடிசெல்லாம் வச்சுக்கின்னு இங்கே வந்து மீன் காய வைக்கிறாங்க. ஒரு மீனவருடைய வாழ்வாதாரம் என்ன? மீனவர் அடிப்படையாக என்ன? மீன் பிடிச்சிட்டு மீனை காய வைக்கிறது, வளர்த்துறது, அதுதான் வேலை. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு அன்னசரியாக இருக்கும். எங்களுக்கு அதான் தொழில். பல்வேறு தகவல்களை நமக்கு பிரதீப் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எங்கள் இடத்துல வந்து இடம் கேட்குறாங்க, சரி நமக்கு ஏதோ அவங்க ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் இடம் கொடுக்குறோம், நாளடைவில் நாங்களே அவங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரிகிறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. அது தொடர்ந்து நம்ம அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்கள் ஜெயக்குமார், நீங்கள் சொன்னது கரெக்டான விஷயந்தான். நான் எங்கள் ஏரியாவில் உங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நிறைய திரைப்படங்கள்லேயே இதை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவங்க ஆரம்பத்தில் வரும்போது அப்போ அவங்களுக்கு அந்த இடங்கள் கட்டும் போது அவங்களுக்கு பட்டாலாம் ஈஸியாக கிடச்சிருமா? ஆமாம், அவங்களுக்கு கிடச்சிரும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க ஐயா. இப்போது மீனவர்னாக்கா எவ்வளோ கொடுப்பாங்க? ஏன்னா ஒரு இடம் ஒரு கிரவுண்டுக்கு வந்து இவ்வளோ நிர்ணயம்னாக்கா அதுக்கு மேற்கொண்டு கூட அவங்க கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லையா, எங்களால் முடியாது இல்லைங்களா. அதனால தான் ஆதி காலத்தில் வெள்ளாக்காரன் காலத்துலேருந்தே நமக்குன்னு மீனவருக்குன்னு ஒரு சலுகை அப்போவே வச்சுட்டு போயிருக்கான். கடற்கரை வந்து 500 மீட்டர் வந்து கடற்கரையில் மீனவர்களுக்கு தான் உரிமையான இடம். ஏன்னா அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இயற்கையை ஒட்டி வாழ்கிறதுனால எப்படின்னா புயல் காலத்தில் கொஞ்சம் மேலே போய் வீடு கட்டிக்குவாங்க, அங்கேருந்து இங்கே கடல் போன பிறகு திரும்ப இங்கே வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு பழங்காலத்தில் அதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் வந்து அவங்க கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா எங்களை சுருக்கியாச்சு, ஒரு வட்டி பெட்டி மாதிரி நாங்கள் சின்ன இடத்துல சுருக்கியாச்சு, எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்தாச்சு. சில ஏரியாக்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எண்ணூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல தண்ணி ஓடத்தை தவிர்த்து மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க கடலோரம் ஒட்டி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடலோரம் ஒட்டி வாழ்ந்தாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி நீங்களும் அந்த பகுதியில் உங்களுக்கு நிறைய தெரியும்னு சொன்னீங்க. முன்னாடி இருந்த ஊர் எங்கே இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைல் 2 மைல் தூரத்தில் தான் கிட்டத்தட்ட அண்ணாட இருந்தாங்க. நம்ம ஊரில் இருந்துச்சு. நான் சொன்ன நல்ல தண்ணி ஓடக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 12 லைன் கிட்டே இருந்துச்சு ஊர் முன்னாடி. நம்ம மாதிரி சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லும் போது சொல்லுவாங்க, அந்த கோவிலே உள்ளே இருந்தது. ஏன்னா இப்போ கடலோரம்ன்ற திட்டம் வந்து தமிழக அரசு மட்டும் அதை சேர்ந்து போடாது, மத்திய அரசுக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. ஆமாம். அப்போ நம்ம தமிழக அரசு இப்போ சாகர்மாலா திட்டமும் சரி, கடற்கரையில் வந்து பவளப்பாறை இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது இல்லாமல் இந்த ஜெல்லி ஃபிஷ் இந்த இதெல்லாம் ஒன்று பண்ணுறாங்க,
அதெல்லாம் எல்லாமே அவங்க கூறு போட்டு விற்றுட்டாங்க. கடலை வந்து டோட்டலாக கூறு போட்டு விற்றுட்டாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூட கடலில் வந்து பல ஏக்கர் வந்து அதானிக்கு சொந்தமானதாக இருக்குது. பல ஏக்கர் வந்து முன்னோர் கடலே டாட்டா. ஆமாம், கடலே. இப்போ கூட எப்படின்னா டெண்டர் மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாங்க. கடல் மட்டும்தான் ஃப்ளாட் போட்டு விற்காம இருந்தாங்க. அதே ஆல்ரெடி இப்போ மறைமுகமாக வித்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் 100க்கு 100 அப்பட்டமான உண்மை. அப்படிங்களா? ஆமாம்மா, அந்த இடத்துல அவங்க பண்ணிக்கலாம். அந்த என்ன மாதிரி பண்ணிக்கலாம் அவங்க அதில்? அவங்க எப்படின்னாக்கா மீன் வளர்த்துக்கலாம், இறால் வளர்த்துக்கலாம். மற்றபடி இந்த ஒரு இந்த கடலுக்கு வந்து அது கோடு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்களா? ஆமாம், கடற்பாசி வளர்க்குறது கூட அதை உள்ளே பண்ணுறது அதுக்கு அவங்க டெண்டர் மாதிரி தான். அவங்க சுற்றுலாத்துறைக்கு எது வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும் போது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து நம்ம ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, ஒரு குஜராத்தில் ஒரு மீனவன் தாக்கப்படும் போது இந்திய மீனவன் தாக்கப்பட்டான்னுவாங்க. கேரளாவில் ஒரு மீனவன் தாக்கப்படும் போது இந்திய மீனவன் தாக்கப்பட்டான்னுவாங்க. ஆந்திராவில் ஒரு மீனவன் தாக்கப்படும் போது இந்திய மீனவன் தாக்கப்பட்டான்னுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இலங்கை கடற்படையினால் சுடப்படும் போது தமிழக மீனவர் தாக்கப்பட்டான்றாங்களே. இது ஏன் இதில் வந்து ஒரு மாதிரியான ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்குல்ல? அப்போ தமிழக மீனவன் வந்து இந்திய மீனவர் கிடையாது. இது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதை தான் உங்கள்கிட்ட நான் கேள்வியாக கேட்குறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மாற்றாம்தாய் மனப்பான்மை தான் இது தெரியும். ஆமாம், கண்டிப்பாக. எப்படின்னா உண்மையிலே சொல்லப்போனால் இந்தியாவே வந்து நம்ம தமிழன் தான் ஆண்டு இருக்காங்க. வரலாறே வந்து அதுதான் முன்னாடி. ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் மற்ற மாநில மீனவர்கள் பாதிக்கப்படும் போது அந்தந்த ஊர் இந்தியாவை சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படும் போது மட்டும் தமிழக மீனவர்கள்னு சொல்கிறாங்களே, அது எந்த விதத்தில்? நம்ம கிள்ளைக்கிறது தான். நம்மளை எவனும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்க போகிறானுங்க. அதுதான். உதாரணத்துக்கு ரொம்ப அதான் இப்போ காங்கிரஸோட இப்போ அலையன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு தமிழ் இனமே அழியிற அளவுக்கு ஒரு தலைவனை சாவடிச்சுட்டு ஒரு இனமே படுகொலை செய்யப்படுச்சு. கொத்தா போட்டானுங்க, குண்டு எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. அந்த கூட உடனே இருந்த காங்கிரஸோட தானே இப்போ கூட இருக்காங்க இவங்க. அதுவே பெரிய ஒரு உண்மையிலே தமிழன்னாக்கா நம்மளை தொட்டானாக்கா அவன் கெட்டானா இருக்கணும். ஒரு காங்கிரஸில் ஒருத்தன் கூட தமிழனா இருக்கக்கூடாது உண்மையிலே. அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகமாக இருக்கும், உண்மையாக ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இங்கே இல்லைங்களே. அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. அந்த காங்கிரஸில் அதுக்கும் ஒரு நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அரசியல் பார்வையில் அது வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த டைமில் நாங்கள் கண்டித்தோம், உண்ணாவிரதம் இருந்தோம், நாங்கள் வந்து அந்த போரை நிறுத்துறதுக்கு காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து அது ஒரு என்ன சொல்லுவோம்னா அரசியல் ஸ்ட்ராட்டஜி. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பது அப்பட்டமான விஷயம். இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறவங்களே ஒரு டைமில் வந்து காங்கிரஸை ஆதரித்து பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து காங்கிரஸை எதிர்த்தவங்க இருக்காங்க. அப்போது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நிலைப்பாடை மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் இதே சொல்கிறீங்க, கொத்தா நம்ம ஊரில் மக்கள் இறந்தாங்க, அதெல்லாம் எல்லாம் ஓகே, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து ஒரு இலங்கை என்ற ஒரு நாட்டுக்குள் நடந்த ஒரு போராட்டம், ஒரு இன போராட்டம். அது அந்தந்த நாட்டில் அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றதை பொறுத்து அங்கே நடந்த விஷயங்கள். அதில் வந்து ஒரு இனம் அளிக்கப்பட்டது, தலைவர் அதில் இறந்துட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம், பண்ணோம், இல்லை படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நம்ம அதுக்கு வந்து காங்கிரஸை மட்டுமே நம்ம குற்றச்சாட்டவும் முடியாது. காங்கிரஸுடைய பங்கு இருக்குன்னு வேணால் எடுத்துக்கலாம். காங்கிரஸ் மட்டும்தான் அதுக்கு மூலிகை. அப்படி நம்ம பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் கைதானவங்க அத்தனை பேரையுமே தூக்கு தண்டனை வரைக்கும் போனவங்கள அவங்கள தூக்கில் போட வேணான்னு சொன்னது இதே சோனியா காந்தி அவங்களுடைய பசங்களும் தான் ரைட்டிங்கில் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா இறந்துட்டார், முடிஞ்சு போச்சு, இத்தனை வருஷம் அவங்க தண்டனை அனுபவிச்சது பெரிய இதுதான், அவங்கள விட்டுருக்குன்னு கடைசியாக சொன்னது அவங்க தானே. இப்போ நம்ம அதையும் கருத்தில் கொள்ளணும்ல, நம்ம அதை எடுத்துக்கணும். பட் இந்த கூட்டணி திமுக அவங்க கூட இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு வேறு விஷயம்லையும் ஒரு வாட்டியும் மாறும். சரிங்க, அதிமுகவும் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்திருக்கு. கொள்கை ரீதியான தவறுகள் செய்யும் போது எல்லாம் அது வந்து மாற்றம். இன்னைக்கு அரசியலே வந்து கொள்கை ரீதியாக அரசியலே இன்னைக்கு வேறதாங்க. அரசியலே இன்னைக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இலங்கையை இது பண்ணனாலேயே காங்கிரஸை முற்றிலும் ஒழிக்கணும்னு நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேச முடியும். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் பேச முடியாது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கும் இப்போ 8-10 பேர் எம்பியாக இருக்காங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க தான் வைக்கிறாங்க மக்கள். அப்போ இதெல்லாம் வந்து அந்த உள்நாட்டு போராக தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க, ஓவரால் இந்தியாவில் உள்ளவங்க. நீங்கள் இனத்தை அழிச்சவன்னு பார்த்துருந்தா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் காங்கிரஸ் தலையிட்ட எந்த தேர்தலையுமே ஜெயிச்சிருக்க முடியாது. அவங்க திமுக கூட கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட கூட்டணி இருந்தாலும் சரி, நம்ம பேசுகிறதுக்கு பேசலாம் மொழியே. ஆனால் இங்கே உள்ளவங்களும் அதே தமிழர்கள் தான் காங்கிரஸில் உள்ளவங்க, அவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அதை தாங்க நானும் சொல்கிறது. என்னன்னாக்க இப்போ உதாரணத்துக்கு வந்து காங்கிரஸ்னு ஒரு நிலைப்பாடு என்னன்னாக்க அந்த அது வந்து அந்த நாட்டோடைய பிரச்சனைன்னு வச்சுங்க, நம்ம கம்முன்னு தானே இருந்திருக்கணும்.
ஆனா முழுக்க முழுக்க எல்லா ஆனா சப்போர்ட்டும் இவங்க தானே பண்ணியிருக்காங்க. இதே ராஜீவ் காந்தி ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு டெல்லியில பிரபாகரன், பாலசிங்கம், கருணாலேருந்து அந்த எல்லாரையும் ஒரு முக்கியமான பிரபாகரனுடைய தளபதிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு சமாதான கூட்டம் இதே ராஜீவ் காந்தி தான் ஏற்பாடு பண்ணார். அந்த கூட்டத்தில் வந்து கரெக்டானபடி போயிருந்தா இன்னைக்கு ஈழம் மலர்ந்துருக்கும். அது அப்பையிலேருந்தே பழைய தமிழ் தேசியவாதிகள் சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் கொஞ்சம் முரண்பட்டார் பிரபாகர், அன்றைக்கி அதை கரெக்டாக போயிருந்தாருன்னா அங்கே சார்ட் அவுட் ஆகிருக்கும் அப்படின்றது பரவலான ஒரு பேச்சு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அப்போ உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு கலைஞர் சப்போர்ட் பண்ணியிருக்கார். பிரபாகரன் விடுதலை புலிகளால் ஆட்சி கலைக்கப்பட்டது கலைஞருக்கு தான். 89 வந்து விடுதலை புலிகள் ஊடுருவல்னு சொல்லி இவர் சந்திரசேகர் வந்து ஆட்சியை கலைச்சாங்க. அப்போ திமுக வந்து அதிகம் பாதிக்கப்பட்டது விடுதலை புலிகளால். ஏன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக. அப்போ காலப்போக்கில் அரசியல் மாற்றங்களில் தான் அது வந்து மாறுமே ஒழிய அவங்களுக்குமே அந்த உள்கருத்து இருந்துகிட்டே இருக்கும். காங்கிரஸ் இவ்வளோ துரோகம் பண்ணிடுச்சு, ஒரு சில விஷயம் கூட்டணியில் வச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வச்சு செஞ்சுருக்காங்க. பக்தவத்சலம் சிஎம்மாக இருக்கும்போது நடந்த விஷயங்களை அப்பட்டமாக அதில் வந்து கொண்டு வராங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நடக்கிற இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மேல் வர்க்கம் கீழ் வர்க்கமாக இருந்தாலும் முன்னாடி காங்கிரஸ் வச்சு தான் எல்லாமே. இன்றைக்கி இங்கே பேசுகிற பெரியாரிஸ்ட்னாக்கா அப்போ பிஜேபி கிடையாது. அங்கே அந்த பெரியாரிஸ்ட் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக காங்கிரஸ் தான் இருந்திருக்கு. அதனால் இப்போதைக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய எதிரி நாளைய நண்பன் அந்த மாதிரி தான் போகிறான்னு வச்சுங்க. இது வந்து எல்லாம் பணம் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க தவிர உண்மையிலே இனமோ இனத்து மேலே பற்றோ அந்த அளவுக்கு யாருக்குமே இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பேசுகிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீமான் ஐயாலாம் பேசுகிறதுனா ஒரு சில கருத்துக்கள் வந்து நம்ம ஏற்புடையதாக இல்லைனாலும் பல கருத்து கண்டிப்பாக ஏற்கிற மாதிரி தான் இருக்குது உணர்வு பூர்வமாக. சீமானுடைய கருத்துக்கள் வந்து ஆரம்பத்தில் அவருடைய நிலைப்பாடு வேற. பெரியார் தான் என் தாத்தான்னாரு. அப்புறம் வந்து பிரபாகரன் கூட நான் ஆமகரி சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், நான் பிரபாகரனுக்காக அப்படி இருந்தேன்னாரு. அப்புறம் அதை வந்து பிரபாகரனுடைய அண்ணன் பையனே அவர் அப்பெல்லாம் வரவே இல்லைங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சு தமிழ் தேசியத்தை வச்சு அப்படியே அந்த கட்சியை வளர்த்தாரு. அப்புறம் திடீர்னு முருகனுடைய தாத்தான்ட்டார். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு என்னுடைய ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொல்கிறாரு, அவங்க கூட்டத்தில் போயிட்டு பிராமண கடப்பாறையை வைத்து திராவிடத்தை ஒளி பண்ணுறாரு. திராவிடன் ஒன்று இல்லைனாலே இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் இன்னும் கொத்தடிமையாக தான் இருந்திருப்பான். இல்லைங்க ஐயா, திராவிடம்ன்றது என்ன உங்களுக்கு வந்து தவறான புரிதல் தான் இருக்குன்னு. தவறான புரிதல் கிடையாது. திராவிடம் என்பது கண்டிப்பாக தமிழர் கிடையாது. நீங்கள் வந்து திராவிட நாடுன்றீங்களா, அதுவே தப்பு தானே. இன்னைக்கு எழுதலையே என்ன. சரி, அப்போ எழுதுனாங்கன்னாக்கா அப்போ கர்நாடகாவில் சொல்ல வேண்டியது தானே, கேரளாவில் சொல்ல வேண்டியது தானே, ஆந்திராவில் சொல்ல வேண்டியது. திராவிடம் என்பது நாட் ஒன்லி தமிழ்நாடு, இது ஒரு 6-7 மாகாணத்தை சேர்ந்த ஒரு வார்த்தை. அதை தான் நானும் சொல்றோம். எல்லா மொழிகளையும் சேர்த்தது தான். மொழிகளை சேர்ந்தது திராவிடம் என்றாலும் அதை உருவாக்குனவங்க வந்து தமிழகத்திலிருந்து கொண்டு வந்தவங்க தான் அந்த திராவிடத்தை அப்படின்றது ஒரு புள்ளி விவர வரலாறு இருக்கு. சரிங்க, இப்போ நம்ம கொண்டு வந்தோம் ஓகேங்களா, நம்ம கொண்டு வந்தோம் திராவிடம், நம்ம கொண்டு வந்தோம். அதில் வந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிதான் அந்த திராவிடம்ன்றது. அந்த திராவிடத்தை மற்றவங்க யாரும் பேசாத போது நம்ம ஏன் பேசணும்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம மட்டும் ஏன் பேசணும்? நம்ம தமிழில் பேசுவோம். தமிழ்நாடு திராவிடம்னு சொல்கிறவங்க தெலுங்குல பேச சொல்லியே. இல்லை, திராவிடம் என்பது எல்லா மொழியும் சேர்ந்தது தான். இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் புரிதல் எப்படி. திராவிடம் என்பது வந்து ஒரு 6 மாநிலங்கள் சேர்ந்து அங்கேருந்து உருவாக்கப்பட்டது தான் திராவிடம். அதனால தான் உங்களுக்கு ஜனகணமனங்களை நம்ம தேசிய கீதத்திலேயே அந்த திராவிடம் அதுலேயே 4 அடி எடுத்துட்டாங்க. இல்லை, இப்போ அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்ததுல எடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் பாடுறது மற்ற மொழிகளை காட்டிலும் நம்ம தமிழ் மொழி மேன்மையானது. தமிழ் மொழி மேன்மையானது மாற்று கருத்து கிடையாது. அதுதான், அதை எடுத்துட்டீங்களே, அதை நீங்கள் வந்து அதை மறைமுகமாக எடுத்தாச்சு. அது யார் எடுத்திருக்கா? இப்போ அப்பட்டமாக பார்த்தா கலைஞர் தான் எடுத்திருக்காரு. எங்கே எடுத்தாரு? ஆமாம், அந்த இப்போ நீங்கள் இப்போ நம்ம பாடுற பாட்டே அந்த நீராறும் கடல் கொடுத்தே கிடையாது. என்ன இருந்துச்சு அது? முன்னாடி சொல்லுங்க. இல்லை, முன்னாடி இருந்தது வேற. நான் பாட்டு பாடுவேன், எனக்கு நான் படிக்கிற காலத்துல அது கிடையாது. அந்த அப்பவே அந்த இது வந்து அழிக்கப்பட்ட மாதிரி தான். எது அழிக்கப்பட்டது, எது சேர்க்கப்பட்டது? எப்படின்னாக்கா நம்ம தமிழை வந்து உயர்த்தி 4 அந்த மற்ற மொழிகளோட நம்ம தான் மேன்மையான மொழி அப்படின்வாங்க. அந்த வார்த்தையே இல்லை. எதுல இல்லை? இப்போ அந்த இப்போ நம்ம பாடுறதுல எங்கே இருக்குது? இல்லையே. இதுக்கு முன்னாடி எப்போ இருந்தது?
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. எந்த புத்தகத்துல நீங்க படிச்சிருக்கீங்க? எந்த புத்தகமா? இப்போ கூட நம்ம பார்க்கறதுல நம்ம இல்ல நான் கேட்கறது என்னன்னா, நீங்க அந்த 4 வரின்றீங்களா, அந்த 4 வரி உயர்வான வரி எதுன்னு கேட்குறேன். உயர்வான தமிழில் வந்து மேன்மையாகவும் மற்ற மொழி தமிழ்லேருந்து உருவானது தான் மற்ற மொழி எல்லாமேன்ற மாதிரி தான் அந்த அந்த வார்த்தையே வரும். அந்த வார்த்தை எந்த பாட்டுல வரும்? நம்ம நீராறும் கடல் உடுத்த. சரி, இப்போ 40 வருஷமா நான் படிச்சிருக்கிறேன். நான் படிச்சதுல வந்து அந்த நீராறும் கடல் உடுத்த, நிலமழந்து கெழில் ஒழுகும் சீராறும் மதனம் என, அதான் நமக்கு நார்மலாக எப்படி ஈஸியாக இருக்குமோ அதை மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். உண்மையிலே சொல்லப்போனால் அதில் வரிகள் வேற அது எல்லாமே திணிச்சு. எனக்கு அது சரியானபடி நினைவு இல்லாதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த வரி என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற வரிக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அதுக்கு தான் அந்த 4 வரியை எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன எடுத்த வரி தான் என்னன்னு கேட்குறேன் நான். கலைஞர் எடுத்தாருன்னா கலைஞர் வந்து 67 சிஎம்மாக இருந்தார். ஓகேங்களா? அப்புறம் 74 75 வரைக்கும் இருந்தார் கலைஞர். அப்போ எடுத்தாரா இல்லை 89 அதுக்கப்புறம் வந்தார் அப்போ எடுத்தாரா? அப்போ தான் எடுத்திருப்பாங்க. எடுத்திருப்பார் இல்லை எடுத்தாரா? எப்போ எடுத்தார்? அதுதான் கேள்விக்குறி கிடையாது. இல்லை சார் 89னா நீங்கள் சொல்கிற மாதிரி 89ல் ஒரு சிஎம்ஓ வந்து அந்த வரியை எடுத்திருந்தாருன்னா நான் வந்து 85லாம் வந்து 5வது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் இருக்கும். இப்போ இருக்கிற வரி எது எடுத்தாருன்னு தெரியும். அப்போ உள்ளது தான் இப்பயும் இருக்கு. இல்லைங்க ஐயா, அது வந்து இல்லை நீங்கள் 89 சொல்கிறனால சொல்கிறேன். ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி கலைஞர் எடுத்திருந்தாருன்னா 67ல் எடுத்துருக்கணும், 69ல் எடுத்துருக்கணும். அது என்ன வரின்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நான் அதை கோடிட்டு காட்டுவேன். இந்த 4 வரி இன்னும் இருக்கு இல்லை ஏன்னா தமிழுக்கு வந்து கலைஞர் போல தொண்டாற்றியவன் யாரும் கிடையாது. அது நான் எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது. பொதுவாக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அவர் படித்ததும் கம்மியாக இருந்தாலும் தமிழுக்காக அவர் செய்த சேவைகள் அதிகம். செம்மொழின்னு ஒரு மொழியை அதை கொண்டு வந்து மத்திய அரசிட்ட அதை அனுமதி வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வரைக்கும் அந்த தமிழுக்காகவே போராடினார். இன்றைக்கும் வந்து நம்ம வந்து தமிழ்னா கலைஞரை கோடிட்டு காட்டலாம். அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் வேற. இந்த அரசியல்லேருந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா தமிழுக்காக போராடிய இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ல சொல்லிடலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்க. பாரதிதாசன் இருந்திருக்காரு, பாரதியார் இருந்திருக்காரு. அவங்கெல்லாம் கவிஞர்கள். அவங்க அரசியல் சார்ந்து இல்லை, சுதந்திர போட தியாகிகளாக இருந்து அவங்க அந்த காலகட்டம் வேற. கம்ப ராமாயணத்துலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் அந்த லெவல் கிடையாது, அவங்க வேற லெவல். இவங்களை நான் அரசியல் சார்ந்து சொல்லும் போது ஒரு 10 தலைவர்களை நீங்கள் சுட்டிட்டு காட்டினீங்கன்னா தமிழுக்காக போராடிய யாருன்னா கலைஞர் தான் சொல்லுவாங்க. தமிழுக்காக போராடியவர் கலைஞர் சொல்லுவார். போராடியவர் அந்த மொழியை உயிர் மூச்சா இன்னைக்கு வரைக்கும் நெடில் குடிலாம் நமக்கு கூட தெரியாது. அவரை வந்து வேற்றுமொழி பேசுறவர்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை மாதிரி தமிழ் பற்றால் யாரும் கிடையாது. தமிழ் பற்றால் தான் தமிழ். அப்படி இருக்கிறவர் எப்படி உயர்வான 4 மொழி என் தமிழ் தான் உயர்வுன்னு இருக்கிற 4 லைனை எப்படி எடுத்துருப்பாருன்றீங்க? கட்டாயமா எடுத்துட்டாருங்க. நம்ம வேணா அது எனக்கு கரெக்டா நம்ம இல்ல பேச்சு போக்குல இல்ல, உண்மையான விஷயம் தான் அது. இல்ல அதுதான் சொல்றேன், உண்மையான விஷயம் தான். சொல்லும் போது நம்ம இன்னும் அதை இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்கல. நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க அதை பத்தி சொல்லும் போது 4 லைன் உயர்வான லைனை எடுத்துட்டு இந்த லைனை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த லைனை நீங்க சொல்லணும். சொல்லாம நம்ம எடுத்துட்டாரு அப்படின்றது வந்து அது ஏன்னா இது நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற கருத்து வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் கேட்டது 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். 69ல் சிஎம்மாக இருந்தார், அப்போ எடுத்தாரானா இல்லை 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. 40 வருஷத்துக்கு முன்னாடினா 85. இல்லை இது வந்து கோடிட்டு காட்டினது தான் நான் பார்த்தது. என்னன்னா சீமான் சொன்னதும் ஒன்று, சீமான் பேச்சை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொய். இல்லை எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. இல்லை சீமான் பேச்சை வச்சு நீங்கள் எல்லாமே பொய்ன்னு எப்படி சொல்லுவீங்க? சீமானுடைய பேச்சில் எல்லாமே பொய்ன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? 90% பொய் தான். நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்றது எல்லாம். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் படித்தேன், அதுலேருந்து 4 லைன் எடுத்துட்டாங்க, எனக்கே தெரியும். நீங்கள் இப்போ தான் நீங்கள் சீமான் இல்லை நான் பார்த்தேன்னு தான் சொன்னேன். நான் அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அதை பார்த்தேன்னா புக்கில் பார்த்தீங்களா? ஆமாம் நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் இப்போ சீமான் இல்லை நான் யூடியூப்ல பார்த்தது, அவர் பேசுனதை பார்த்தது எல்லாமே தான். எப்போதுமே வந்து ஒரு பொய்யை 10 முறை சொல்லும் போது அது உண்மையாக மாறிடும். சீமான் ஒரு சில விஷயங்கள் உண்மை பேசுவார். நான் சீமானை ஒட்டுமொத்தமாக பொய் பேசுவார்னு சொல்ல. ஒரு சில விஷயங்கள் அவர் உண்மை பேசுவார், ஒரு சில விஷயங்கள் அவர் பொய் பேசுவார். இல்லைங்க எடுத்த விஷயம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லைன்னு வச்சுங்க. இப்போ பராசக்தியிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றி தானே வச்சிருக்காங்க. சினிமாக்கு பார்த்து தான் வைப்பாங்க. சினிமா அது அப்போ எப்படிங்க சினிமானா உண்மையான ஒரு சினிமா, ஒரு பராசக்தின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க. முன்னாடி நடந்த தமிழ் வந்து தமிழ் காக்கும் நேச்சர்ல டூயட்டா பாடி இருப்பார் அந்த போராளி. யாருங்க? சினிமால சிவகார்த்திகேயன் டூயட். அது முக்கியம் இல்ல, அந்த டூயட் பாடினாருன்றது அது நம்ம முக்கியம் இல்ல. சினிமா வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்லும். சினிமா எப்போதுமே அதுதான் இப்போ நான் சொல்றது என்னன்னா 63ல இருந்து நடந்த விஷயங்கள் தான் அந்த படத்துல காமிக்கிறாங்க.
அதில் வந்து சில உண்மை சம்பவங்களை உள்ள வச்சு சிலதை கொஞ்சம் கலக்குவாங்க மசாலா. இப்போ அதுதான் ஒரு சில விஷயங்கய்யா வருங்கால சந்ததியினர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு 4 வயசு பையன், ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அந்த படத்தை பார்க்குறான்னு வச்சுங்க. ஒரு இடத்துல கரெக்டாக க்ளீனாக அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தது வேற ஒருத்தர். அண்ணாதுரை பேசும்போது சட்டசபையில் அங்கே உட்கார்ந்தது வேற ஒருத்தர். ஆனால் அந்த இடத்துல கலைஞர் உட்கார்ந்த மாதிரி காட்டுறாங்க. அதுவே சித்தரிப்பு தவறா? இல்லை, அதாவது அது நானும் பார்த்தேன். அது தவறு தானே? இல்லை தவறு கிடையாது. அது வந்து ஒரு நாள் எடுத்த ஒரு படத்தை இவங்க போடுறாங்க. எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு, அண்ணாதுரை இருக்காருன்னு போடுறாங்க இல்லையா? அது ஒரு நாள் அன்னைக்கு அவைக்கு கலைஞர் வராத அன்னைக்கு எடுத்த புகைப்படத்தை இவங்க வெளியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மற்ற நாட்களில் அவை நடக்கும்போது கலைஞர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பார். நீங்கள் வந்து வேணா கூகுளில் இப்போ போட்டு பாருங்கள், நான் சொல்கிறது போய் நான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நடக்கிற அரசியல் ட்ரெண்டுக்காக அவங்கவுங்க ஒரு ஐடி விங் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஐடி விங்கில் இது வந்து தப்பு பாருங்கள், கலைஞரே இல்லை கலைஞரை போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஆட்சியில் கலைஞர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், அண்ணாவுடைய சிஎம்ல. எம்ஜிஆர் அமைச்சர் கிடையாது. அமைச்சர் எங்கே உட்காருவாங்க, எம்எல்ஏ எங்கே உட்காருவாங்க? அமைச்சர் மேலே தான் உட்காருவாங்க. அமைச்சர் எங்கே உட்காருவாங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து சிஎம்க்கு அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜில். அண்ணா தான் சொல்கிறேன்ல, அன்னைக்கு அவைக்கு அவர் வரவில்லை. அந்த புகைப்படத்தில் பார்த்தா பின்னாடி எம்ஜிஆர் தெரிவார், ஓகேங்களா? இந்த பக்கம் நெடுஞ்செழியன் உட்காந்துருப்பார். ஆனால் அவைக்கு வராத கலைஞர் வராத அந்த ஃபோட்டோவை போட்டு சினிமாவில் சித்தரிச்சிட்டான்றான். அடுத்தடுத்த நாளில் உள்ள புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா கலைஞர் இந்த பக்கம் உட்காந்துருப்பார். ஏன்னா அன்னைக்கு அவர் அமைச்சர். நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். புரியுது நீங்க சொல்றது. அதனால நீங்க நீங்களே இப்ப தவறா எடுத்துருக்கீங்க. 300 நாளுக்குள்ள ஒரு நாள் வந்து வராம இருந்தாரு, அந்த நாளோட புகைப்படத்தை காட்டி இதுக்கும் டிஃபரண்ட் காட்டுறாங்க. இதை வந்து திமுக ஐடிவிங்க எடுத்து போட்டாங்க. இதாண்டா ஒரிஜினல் போட்டோ, இது வராத அன்னைக்கு அதிமுக ஐடிவியா அவங்க போட்டதை இவங்க திருப்பி போறாங்க. இது இவங்களுக்குள்ள நடக்கிற யாரு பெரிய ஆளு அப்படின்ற சண்டைகள். அதை நம்ம வந்து தவறா புரிதல். உங்களுடைய வாதம் என்னன்னா பராசக்தி முழுமையான கரெக்டான விஷயம். பராசக்தி முழுமையான கரெக்டான சினிமாக்குள்ளே நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் சொன்னீங்க இல்லையா, திமுக அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு, அந்த இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். திமுக காங்கிரஸ் இணக்கமா இருந்தாலும் இப்போ வந்து காங்கிரஸ் திட்டி ஒரு படம் எடுத்திருக்காங்களேன்னு சொன்னேன்னு தவிர பராசக்தி படத்தை நான் ப்ரொமோட்டருக்காக நான் பேசல. எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் தெரியுங்க யார், காங்கிரஸ் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வரலாற்று பிழை தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த காங்கிரஸ் வந்து அதுலேருந்து என்றைக்குமே மறுக்க முடியாது. தமிழர்கள் பிரச்சனையில் அவங்க வந்து நம்ம வந்து படுகொலை செய்யப்பட்டதுலேருந்து அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஸ்ரீலங்கா உதவுனதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணது தான். அதுலேருந்து அவங்க வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அது அவங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும். படுகொலை யார் செய்யப்பட்டது? நம்மளை தான் பண்ணாங்க, தமிழர்கள் தான். ராஜீவ்காந்தி எப்போ இறந்தாரு? ராஜீவ்காந்தி முன்னாடி இறந்தார். ஐயா ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. இல்லை அதாவது ராஜீவ்காந்தி இறப்புக்கு முக்கிய காரணம் அமைதிப்படை போய் அங்கே இல்லாத கரெக்டாலாம் பண்ணாங்க, ஒரு சில ஏன்னா பேசும் பொருளாக்கப்பட்டது. அதற்கு இவர் தான் காரணம், இவர் தான் அனுப்பிச்சாருன்றதுக்காக விடுதலை ராஜீவ்காந்தி கொண்டது நியாயம்ன்றீங்களா? இல்ல கண்டிப்பா தப்பு தான், அது தப்பு தான். ஆனா அதுக்கே போயிருக்குல்ல, அதுதாங்க அதுக்கே வந்து அது வந்து பிரபாகரனே தமிழ் தேசியம் வேணுன்றதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. அவங்க அங்கே போராடினாங்க, அது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் அவங்களுக்குள்ள உள்ளான விஷயம். ராஜீவ்காந்தி 91 இறந்துட்டார் இல்லையா? 91 தானே? ஆமாம், 91 இறந்துட்டார். இங்கே வந்து கடைசியாக வார் நடந்தது 2009 தானே? 2009 கலைஞர் இங்கே வந்து பிரபாகரன் எல்லாத்தையும் மொத்தமாக அவங்க இது பண்ணது. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் பாருங்க? 20 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள். நீங்கள் 20 ஆண்டுகளா? 18-19 ஆண்டுகள். அப்போ ராஜீவ்காந்தி இறந்ததுக்கும் பிரபாகரன் இறந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு விடுதலை புலி ஒரு காரணம் இல்லையா? அதில் வந்து நம்ம காங்கிரஸ் எப்படி வந்து நீங்கள் வந்து குறை சொல்ல முடியும்? அதுக்கு வந்து அவர் செஞ்ச தப்புக்கு அவரே மன்னிப்பே கேட்டார். பிரபாகரன் ஐயாவே வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு வருத்தத்துக்குரிய இதுதான் சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார். அதை தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ அது தப்பு. அதோட விடுறது தான் பெருந்தன்மை, முடிஞ்சிச்சு. நீங்கள் அதுக்கு ரிவெஞ்ச் என்னென்னா நீங்கள் நேரடியாக அதோட போகிற ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு நாட்டில் போய்ட்டு ஒரு பிரச்சனையை வச்சு தமிழர்களை காலி பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு சும்மா அங்கே நல்லா கேட்டிங்கன்னா தமிழர்களை யாரும் காலி பண்ணல, போராடுறவங்களை மட்டும்தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க. குழந்தைங்களாம் எந்த குழந்தை வந்து உங்களுக்கு அந்த சின்ன குழந்தைங்களாம் போருன்னு வரும்போது அதெல்லாம் வருத்தமான செய்தி தான் தொடர். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு பேசணும்ல, இன்னைக்கு இருந்து இங்கே பேசுகிறாங்க அத்தனை பேருமே அன்னைக்கு யாரும் பெருசாக ஒட்டுமொத்தமான குரல்லாம் யாரும் கொடுக்கல. நெடுமாறன் போன்றோர், இந்த மாதிரி ஒரு முக்கியமான தமிழ் தேசிய பேசுகிற குளத்துறை மணி, இவங்கள மாதிரி ஆட்கள் தான் அங்கே வைகோ போன்றவர்கள் தான் குரல் கொடுத்தாங்க.
அம்மையார் ஜெயலலிதாவோ கலைஞர் ஒரு பக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்தார், அது வேற விஷயம்னு விட்டுருங்க. மற்ற இங்க இருக்கிற லீடிங் தலைவர் யாருமே அதுக்கான பெரிய குரலோ அதுக்கான பெரிய இதுவோ பண்ணல. இல்லைங்க, நம்மளுடைய ஒரு ஆதங்கம் என்னன்னா, அப்போ 40 39 சீட்டா திமுக இருக்கு. இல்ல, திமுக மத்திய அரசோட கூட்டணியில் இருக்காங்க. 39 சீட்டோ 40 சீட்டோ இப்போ வந்திருக்காங்க. ஒரே ஒரு சீட் தான் ஏடிஎம்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க உண்மையிலே உணர்வுபூர்வமாக விடுதலை புலிகளுக்காக ஒரு முறை ஆட்சியை கவனிச்சிருந்தீங்க. இப்போ நான் அதை சொன்னாதீங்க. இவங்க வந்து எப்படி அந்த போரை நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க? இப்போ இவங்க கொடுக்குற எப்படின்னா வெப்பன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு வந்து உதவி பண்ணுறது, அந்த அந்த இதுவும் நிறுத்திட்டு இருந்தாலே முடிஞ்சிச்சுங்களே, அது பண்ணலையே. இல்லை, அதை பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து உள்நாட்டு போர் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து இது அழுத்தம் கொடுக்க முடியாது, அவங்களுக்கான இது பண்ண முடியாது, இருந்தாலும் நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படின்னு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தோன்னா தான் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிட்டு நம்ம அழுத்தம் கொடுத்ததில் அவங்க பேசுகிறேன், போரை நிறுத்த சொல்கிறேன்னு சொல்லி வாபஸ் வாங்குறாரு. அதற்கு அப்புறம் நடந்தது வந்து பிரபாகரன் இறந்ததுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கருணா என்ற ஒரு துரோகி கூடயே இருந்து இலங்கை அரசாங்கத்தால் கைப்பாகையாகி யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருப்பாங்க, ஆண்டன் பாலசிங் எங்கே இருப்பார், இவர் எங்கே இருப்பார், அவருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தது யாருன்னா இங்கே உள்ள காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ கிடையாது, அங்கே இருந்த ஒரு இன துரோகி. அதுதாங்க, இன துரோகி இருந்தது ஓகே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா என்னதான் இன துரோகியா அவர் இருந்தாலும் கூட உண்மையிலே இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணனாக்கா கட்டாயமா நம்மளால எதுவும் பண்ணியிருக்க முடியாது. சொல்றது கரெக்டு. அது எப்படி அடுத்த நாடு பிரச்சனை இந்தியா பெருசாக சப்போர்ட் பண்ணும் என்பது நமக்கு தெரியலன்றதை விட அந்த மாதிரியான சட்ட சிக்கல் இருக்கா அப்படி சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்றது, அவங்க உதவிக்கு கூப்பிட்டால் மட்டுமே மற்ற நாடுகள் போய் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான கருத்துக்கள் இருக்காரு. இருந்தாலும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி மீனவர்கள் வாழ்வாதாரத்திலேருந்து இலங்கை பிரச்சனை வரை போய் நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் இவ்வளோ நேரம் எங்களோட சேர்ந்து நீங்கள் சொல்லிடுறதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ரொம்ப நன்றி.